நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். சங்கீதம் 146:5. நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் 146:5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு, அப்படி என்று சொன்னால் இன்றைய தியானம் யாரை குறித்தென்றால் யாக்கோப் என்கிற மனுஷனை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி யாக்கோபின் வாழ்க்கைக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார் என்பது நாம் தியானிக்க போகிறோம். என்னுடைய தியானத்தின் தலைப்பு யாக்கோபின் தேவன் துணை. யாக்கோபின் தேவன் துணை. யாக்கோபுக்கு ஆண்டவர் எப்படி துணை செய்தார், அந்த துணையின் மூலமாக அவன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதம் பெற்றது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் ஆரம்பத்துக்கு நேராக திரும்புவோம். ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாக்கோபின் தேவன் துணை என்று சொல்லும்போது, யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்பதாக அவனுடைய தாயின் வயிற்றில், ரெபேக்கால் வயிற்றில் ஒரே பயங்கரமான வலி. உள்ள என்ன நடக்குதுனே தெரியல. உடனே அவள் போய் தேவனிடத்தில் விசாரிக்கிறாள். ஆண்டவரே, என் வயிற்றுக்குள்ள என்ன நடக்குது, என்னால் வலி தாங்க முடியவில்லை. அப்படி என்று தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது தேவன் அந்த பிள்ளைகளை குறித்த திட்டத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் வயிற்றில் 2 பிள்ளைகள் பிறப்பார்கள். ஒரு பிள்ளை பேர் ஏசா, இன்னொரு பிள்ளை பேர் யாக்கோபு. மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. ஆனால் மூத்தவன் இளையவனை என்ன செய்வான் என்றால் சேவிப்பான் என்று தேவனுடைய திட்டத்தை சொன்னார். இந்த பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த பிள்ளைகள் தாயின் கருவில் பிறந்த பின்பு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் அவர்களுக்குள் இருந்தது. என்ன திட்டம்? தகப்பன் ஈசாவுக்கு ஏசா என்கிற மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும்ன்றது அவருடைய திட்டம். அம்மாவுக்கு 2வது பையன் யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு திட்டம். அந்த ஆசீர்வாதத்தை கூட குறுக்கு வழியில் வாங்குவத்தான் அந்த ரெபேக்காள் முயற்சி செய்கிறாள் யாக்கோபுக்காக. ஏசா மூத்த மகனுக்கு என்ன இந்த குடும்பத்தில் எப்போதும் நாம் தான் பெரியவனாய் இருக்கணும் என்று அவன் யோசித்து வைத்திருக்கிறான். யாக்கோபுக்கு என்ன திட்டம்? இந்த குடும்பத்திலே நம்ம அண்ணனை விட நம்முடைய சுய பலத்தினால், நம்முடைய சாமர்த்தியத்தினால் நம்ம தான் மூத்தவனாய் இருக்கணும் என்பது யாக்கோபுக்குள் இருக்க திட்டம். இந்த குடும்பம் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும்போது பைபிள் திட்டமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தாயின் கருவிலே யாக்கோபை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தார். சொல்லுங்க நல்லா ஒரு அல்லேலூயா. தாயின் கருவில் நமக்கு துணை செய்கிற ஒரு கர்த்தர். சேர்ந்து என்னோடு சொல்லுங்கள், தாயின் கருவில் தேவன் துணை செய்கிறவர். ஒரு கரு வெளியில வருது என்றால் ஏதோ எளிதாக வருவதல்ல. ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது என்பது ஒரு மறு பிறவியை கொடுப்பது போல. இந்த பிறப்பு என்பது எத்தனையோ பிள்ளைகள் கருவிலே சிதைந்து போகிறது, அழிந்து போகிறது, மரித்து போகிறது. ஆனால் யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். தாயின் கருவிலே அவனுக்கு துணை செய்தார். நல்லா சொல்லுங்க, தாயின் கருவில் என்ன செய்கிற கர்த்தர்? துணை செய்கிற கர்த்தர். தாயின் கருவில் துணை செய்கிற கர்த்தர் அந்த பிள்ளையை குறித்து நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க பிள்ளைகளை குறித்து என்ன யோசித்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா உங்க யோசனை ஒண்ணுமே நடக்கலனாலும் தேவன் என்ன திட்டம் பண்ணியிருக்காரோ அது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும். சொல்லுங்க, தேவனுடைய திட்டம். இந்த குடும்பத்துக்குள் ஏன் இவ்வளவு பெரிய குழப்பம் என்று சொன்னால், இவர்கள் கணவன் மனைவியாக பிள்ளைகளாக ஒருமனமாய் உட்கார்ந்து தேவனுடைய திட்டம் என்ன என்று யோசிக்கவே இல்லை. அவர்கள் பேசிக்கொள்வதே கிடையாது. இப்படி ஒருவருக்கொருவர் பேசாத காரணத்தினால குடும்பங்களுக்குள் தேவ திட்டம் அநேக நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அதுதான் நான் சொல்வேன். என்ன கவனிங்களா? அதுதான் நான் சொல்வேன். குடும்பம் எதற்காக தேவன் கொடுத்தார், தேவன் என்ன திட்டத்தை பிள்ளைகளை குறித்து வச்சிருக்கார் என்று ஒருவர் பேசாதபடியினால் அவரவர்கள் சுய திட்டத்தை வைத்தார்கள். அந்த திட்டத்தினால் அந்த குடும்பத்துக்குள் பயங்கரமான குழப்பங்கள் வந்து கொண்டே இருந்தது.
ஏசா காட்டுல இருப்பான், இவன் வீட்டுல இருப்பான். அப்பா கண்ணு சரியா தெரியாது, அவர் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பார். அம்மா கிச்சனே கதின்னு இருப்பார்கள். இந்த குடும்பம் இப்படியே இருந்த காலத்தினால் இவர்கள் தேவனுடைய திட்டத்தை மறந்து போனார்கள். தேவன் பிறக்கும் போதே சொன்னார், இளையவன் மூத்தவன் இளையவனை என்ன செய்வானா, சேவிப்பான் என்று சொன்னான். தேவ திட்டம், தாயின் கருவிலே தேவன் யாக்கோபை குறித்து திட்டம் வச்சார். எனக்கு ஏன் என்று தெரியவில்லை, ஏசாவை கர்த்தர் வெறுத்தார் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் வெறுக்கிறவர் அல்ல. ஆனால் ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை வெறுக்கிறதை பார்க்கிறோம். நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நான் என்ன செய்தேனா, நேசித்தேன், சிநேகித்தேன் என்று சொல்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, என்ன திட்டம் நடக்கலன்றதுக்காக ரொம்ப சோர்ந்து போனீங்கன்னு தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டியது, தேவனிடத்திலே தாயின் கருவில் துணை செய்கிற கர்த்தர் ஒரு மேலான திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய திட்டங்கள் எல்லாமே தோற்று போனாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவ திட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமானது. தேவ திட்டம் நமக்கு ஆசீர்வாதமானது. தேவன் ஒருவருக்கும் தீமையான திட்டம் வைக்கவில்லை. அவர் எல்லா பிள்ளைகளையும் கொடுக்கும் பொழுதும் ஒரு திட்டத்தோடு உங்கள் கரங்களிலே கொடுத்தார். ஏதோ தானோ என்று கொடுக்கவில்லை. பல நேரத்தில் பலர் என்ன புரிந்து கொள்கிறார்கள், ஏதோ கணவன் மனைவியா சேர்ந்து விட்டதனால் குழந்தை வந்தது, ஏதோ வளர்க்க வேண்டும், ஏதோ படிக்க வைக்க வேண்டும், ஏதோ செய்து தொலைய வேண்டும். இப்படி அல்ல உங்கள் வார்த்தை. தேவனே, இந்த பிள்ளையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த பிள்ளைக்கான திட்டம் என்ன என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிப்பீர்கள் என்றால், தாயின் கருவில் துணை செய்கிற கர்த்தர் நிச்சயமாய் நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறார். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர், தாயின் கருவில் துணை செய்கிற கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார். எப்படி இருக்கும் எதிர்காலம், என்ன செய்ய போறா என் பிள்ளை, என்ன செய்ய போறா என் பையன், இந்த கேள்விகள் எல்லாம் தேவனிடத்தில் விடை இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் விசாரி. நீ போய் யார் யாருக்கிட்டயோ விசாரிக்கிற, யார் யாருக்கிட்டயோ கேட்கிற, யார் யாருக்கிட்டயோ என் பிள்ளைக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லுகிற. ஆனால் நீ சொல்ல வேண்டியது யாரிடத்தில் என்றால், தாயின் கருவில் துணை செய்கிற அவரிடத்தில் சொல்லுவோம் என்றால், அவர்தான் திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் அவர்தான். திட்டத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இன்னைக்கு குழப்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், என்னுடைய திட்டம் நடக்கலனா பரவாயில்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் நடக்கலனா பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா உங்க விருப்பம் மட்டும் நடக்காம போயிடக்கூடாது என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்ப தாயின் கருவில் யாக்கோபு பிறக்கிறான். பிறக்கும் பொழுதே ஆண்டவர் திட்டத்தை வெளிப்படுத்திட்டார். பிறக்கும் போதே சொல்லிட்டார், தாயின் கருவில் நான் இவனை குறித்து துணை செய்து அவனுக்கு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறேன். இப்பொழுது இந்த குடும்பத்தில் இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துருச்சு. 2 முறை தம்பி தன்னுடைய சுயபலத்தால் அண்ணனை ஏமாத்திடுறான். ஒரு விசை கூளை கொடுத்து அவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறான். 2வது விசை ஒரு ஆட்டு தோலை போர்த்தி, தகப்பன் கண்ணு தெரியல, மூத்தவனை தான் அப்பா ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா இவன் ரகசியமா திருட்டுத்தனமா போய் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு வந்துட்டான். இதனால குடும்பத்துல பயங்கரமான பகை. ஏசா சொல்லிட்டான், என் தம்பி எப்ப என் கண்ணில் மாற்றானோ அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். இப்பதான் பிரச்சனை பெருசா வந்த பின்பு அப்பா அம்மா பையன் யாக்கோபை கூப்பிட்டு 3 பேரை உட்கார்ந்து பேசுறாங்க. இப்பதான் அவங்க திட்டத்தெல்லாம் நிறைவு பண்றாங்க. ஆமால, அன்னைக்கே ஆண்டவர் இப்படி சொன்னார். ஆனா இப்ப பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சு. நீங்க இருக்காத, உங்க மாமா வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் இரு, உங்க அண்ணன் கோவம் தணிஞ்சிட்ட பின்பு நீ வா என்று சொல்லி இவனை இங்கிருந்து அனுப்பி விடுகிறார்கள். அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். முதலாவது ஆண்டவர் அவனுக்கு எங்கே துணை செய்தார் சொல்லுங்க, எங்கே துணை செய்தார், தாயின் கருவில் துணை செய்தார். இப்ப வீட்டை விட்டு 2வது ஸ்டெப் வெளியில போகிறான். அங்கே ஆண்டவர் எப்படி துணையா இருக்கிறார் வாசிங்கள் என்னோடு சேர்ந்து. ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 28 verse 12 and 13. 12, 13 வசனத்தை வேகமா வாசிங்கள். அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும்
தருவேன். 15ஆம் வசனத்துல என்ன ஆண்டவர் திட்டம் அவனுக்கு சொல்கிறார்? நான் உன்னோடே இருந்து நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை எல்லாரும் சேர்ந்து செய்யும் வாசிப்போமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன செய்ய மாட்டேனா? உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இரண்டாவது, முதல்ல தாயின் கருவிலே யாக்கோபுக்கு ஆண்டவர் துணை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ இரண்டாவது, தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறான். தனிமையில அப்பா இல்ல, அம்மா இல்ல, மூத்த சகோதரன் இல்ல, யாருமே இல்ல, வேலையாட்கள் இல்ல. ஆனா ஒரு கல்லை வச்சுட்டு அந்த நைட்டு மாமனார் வீட்டுக்கு போற வழியில நைட்டெல்லாம் படுக்கணும். நைட்டு நடந்து போக முடியாது. ஒரு இடத்துல கல்லை வச்சு படுக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். ஆண்டவர் அவனோடு பேசினார். பேசி அவனுக்கிட்ட சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேனா? அப்ப இரண்டாவது என்னால சொல்ல முடியும், தனிமையிலே தேவன் துணை செய்கிறவர். சொல்லுங்க நல்லா ஒரு அல்லேலூயா. தனிமையிலே கர்த்தர் துணை செய்கிறவர். இந்த பாதையில போகிறவர்களுக்கு தேவன் யார் என்று தெரியும். இவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படி ஒரு தேவனை சந்தித்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்த்ததே கிடையாது. தரிசனம் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பம் கீழே பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அந்த ஏணி போது. கீழே இருந்து தூதர்கள் ஏறுகிறார்கள், மேல இருந்து இறங்குகிறார்கள். கர்த்தருடைய சத்தாங்க துணிக்கிறது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற. உடனே எழும்பிட்டா. அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு விழிப்பு வந்துருச்சு. விழிப்பு வந்த உடனே அந்த இடத்துல தேவனோடு ஒரு காரியத்தை பேசுறான். பாருங்க, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கும் இவனுக்கு ஆண்டவர் துணையா இருக்கும்போது இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியத்தை பாருங்க. வாசிங்க 20ஆம் வசனத்துல, என்ன யாக்கோபு தேவனிடத்துல கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். போதும். இப்ப அந்த தரிசனத்திலே தனிமையிலே தேவன் துணையாயிருப்பேன் என்று சொன்ன அந்த தேவனிடத்திலே இவன் பேசுகிறான். தேவனுக்கு அவனுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அந்த உடன்படிக்கையில கேட்கிறானா, ஆண்டவரே எனக்கு ஆகாரம் கொடுக்கணும், ஆண்டவரே எனக்கு வஸ்திரம் கொடுக்கணும், ஆண்டவரே என்னை நீங்க காப்பாற்றணும், ஆண்டவரே மறுபடியும் நீங்க என்ன திரும்பி வர பண்ணணும் என்று சொல்லி அவன் தன்னுடைய தனிமையிலே அவன் ஆண்டவரோடு பேசுகிறான். கேட்கிற எல்லா காரியமும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்கிறான். ஆனால் தேவன் இவனை தனிமைப்படுத்துறது நோக்கமே இவனை ஒரு பெரிய தகப்பனாக மாற்றுவதற்கு கர்த்தர் தனிமைப்படுத்தினார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார் என்றாலே அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய திட்டம் உங்கள் மேல் மேலானது. குடும்பத்திலிருந்து ஏன் ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துகிறார்? ஏன் ஆண்டவர் அந்த குடும்பத்தை விட்டு உங்களை பிரித்தார்? ஏன் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்தார்? எதையும் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் செய்யவில்லை. தனிமையிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். தேவனுடைய திட்டம் பெரிது. இவன் கேட்கிறான், சாப்பாடை தாங்க ஆண்டவரே, ட்ரெஸ்ஸை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்லார், எப்பா சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் என் கூட இருந்தாலே உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனா நான் உன்னை அதுக்காக கூப்பிடல, நீ தான் ஒரு பெரிய தகப்பனாய் மாறப் போகிறாய். இன்னைக்கு நம்ம இன்னைக்குள்ள காரியத்தையே கேட்டுட்டு இருப்போம். ஆண்டவரே இன்னைக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா மத்தியானம்? நாளைக்கு இன்னைக்கு நைட் இருக்குமா? இது எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவர் இந்த தேவையை சந்திப்பீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு மத்தியானம் இது நடக்குமா, இப்படி நம்ம கேட்போம் என்றால் இது எப்படி இருக்குன்னா, நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட வந்து, மம்மி காலையில சாப்பாடு கொடுத்தீங்க, மத்தியானம் தவறாம கொடுப்பீங்களா மம்மி, பட்னி போட்டுற மாட்டீங்களே அப்படின்னு கேட்கறது போல இன்னைக்கு பலர் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். மத்தியானம் கொடுத்துருவீங்களா ஆண்டவரே, நைட்டு கொடுத்துருவீங்களா ஆண்டவரே? நான் சொல்லுகிறேன், இதுவரை கொடுத்தார் என்றால் இனிமேலும் பட்டினி போடாமல் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தனிமையிலே கர்த்தர் துணை செய்வார். நீங்க எதை குறித்து கவலைப்பட வேணாம். ஒரு தாயின் கருவில் திட்டம் வைத்து அவனுக்கு துணையாயிருந்திருப்பார்னா கருவிலே. இரண்டாவது, அவன் போன தனிமையின் பாதையிலும் கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார். ஆண்டவர் தனிமையில தான் இன்னைக்கு பிரச்சனைகள் பெரிது. நிறைய பிசாசு போராடுவான். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நீங்கள் தனியா இருக்கும் போது அப்ரோச் பண்ணுவான். இப்ப பிசாசு அவனுக்கு தெரியும், இயேசு தனியா இருக்கும் பொழுது அவன் உடனே வந்து அவரை சோதிக்கிறான். இயேசுக்கே இவ்வளவு பெரிய சோதனை வரும் என்றால் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது பிசாசு உங்களை விட மாட்டான்.
ஆனா ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், அவன் வந்து உங்களை சோதிக்கும் போதெல்லாம் சொல்லணும், இல்ல இல்ல, எனக்கு துணை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு ஆகாரத்தை கொடுப்பார், வஸ்திரத்தை கொடுப்பார், என் குடும்பத்துக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்து முடிப்பார், தனிமையிலே துணை செய்வார். இன்னைக்கு பிசாசு சத்தத்தை கேட்டு தேவனுடைய துணையை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தவறான சத்தங்களை கேட்டு தேவனை தேடுவதை விட்டு விட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு வறட்சி. தேவனை விட்டு தூரம் போகிற குடும்பம் மேலே எழும்பினதா சரித்திரம் கிடையாது. ஒருவேளை மேலே எழும்புற போல இருந்தாலும் அந்த இடத்தில் அவர்கள் நிரந்தரமாய் தங்கினதே கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை செய்யணும், ஏன் துணையை வச்சுக்கோ, நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் தனிமையிலே துணை செய்தார். அன்னைக்குதான் அவன் வாழ்க்கையில ஒரு ஜீவன் உள்ள தேவன் அவன் கூட பேசுறதை அவன் கேட்டான். இன்னைக்கு உங்க தனிமையில என்ன கேட்கிறீங்க? உங்க தனிமையில உங்க காதுகளுக்குள்ள கேட்கக்கூடிய சத்தம் என்ன? தனிமையில உங்கள் தேவன் உங்களோடு பேசுகிறாரா? நீங்கள் தனிமையா இருக்கும் போது எந்த எண்ணங்கள் உங்களை அதிகமாய் ஆளுகை செய்கிறது? எல்லாவற்றையும் அறிந்து என்ன தாயின் கருவிலே என் மேல் திட்டம் வச்சிருக்கிற கர்த்தர் தான் தனிமையிலும் என்னோடு பேச விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அந்தரங்க கதவை, வீட்டு கதவை தர, உள்ள போ, கதவை பூட்டு, உன் வெளியரங்கமா உள்ள உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபிப்பினா வெளியரங்கமா உனக்கு என்ன கொடுப்பார்னா பலனை கொடுப்பார். இரண்டாவது சொல்லுங்க, என் ஆண்டவர் எப்பொழுதுமே தனிமையில் என்ன செய்வார்? துணை செய்வார். கண்ணீரோடு வந்த தேவ பிள்ளைகள், கணவர் விட்டு போயிருக்கலாம், மனைவி விட்டு போயிருக்கலாம், பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் பல கேள்விகளோடு வரலாம். ஆனால் எந்த பிள்ளையும் இந்த ஆண்டவர் தனியாய் விட மாட்டார். இவர் தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு துணை செய்கிற கர்த்தர். அதனால்தான் இந்த தரிசனத்தை அவன் பெற்றபோது தேவனோடு அவன் ஒரு பொருத்தனை உடன்படிக்கை செஞ்சிட்டான். இன்னைக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவனோடு தனிமையா நேரம் கிடைக்குதோ தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். உங்க கூட இருப்பா ஆண்டவரே, என் கூட நீங்க இருந்து நீங்க நடத்திட்டு போகணுன்ற உடன்படிக்கை கர்த்தரோடு ஏற்படுவதாக. தனிமையில தேவையில்லாததை நம்ம சிந்திப்போம் என்றால் அந்த தேவையில்லாத காரியங்களை வச்சே பிசாசு நம்மை வீழ்த்துவதற்கு அது ஏதுவாக மாறிவிடும். ஆனா தனிமையில இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்வீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களை ஒரு தகப்பனாகவே இந்த தேவன் நிச்சயம் மாற்றுவார். இப்ப சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் துணை. முதலாவது எப்படி அவர் துணையாயிருக்கிறார்? தாயின் கருவில் சேர்ல உட்கார்ந்தவங்களா சொல்லுங்க, யாக்கோபுக்கு எப்ப துணை செய்தார்? தாயின் கருவில் துணை செய்தார். இரண்டாவது, தனிமையில் துணை செய்தார். வனாந்திரத்துல ஒரு கல்லை வச்சுட்டு யாருமே உதவிக்கு இல்லாத போது கர்த்தரே வந்து அவங்கிட்ட பேசினார். அவன் கேட்கல, ஆண்டவரே எனக்கு துணை செய்ய, அவன் கேட்கல, இவரே வந்து அவனுக்கு துணையாய் நின்றார். துணை நிற்கும் பொழுது அவர் சொன்னார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் செய்யறேன், நான் உனக்கு வார்த்தை கொடுக்கிறேன். இன்னைக்கு உங்க தனிமையில தான் நான் சொல்றேன், தேவனிடத்திலிருந்து அதிகமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தனிமைகளில் தான் தேவனுடைய வாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை காண முடியும். வாசிங்கள், ஆதியாகமம் 31:24 வாசிங்கள். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த லாபான் இடத்திலே, மாமனார் இடத்திலே? அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு. அன்றைக்கு இரவுல யாக்கோபின் அந்த மாமனார் கிட்ட யாக்கோபை குறித்து ஆண்டவர் பேசுறார், நீ ஒரு தீமை கூட உங்க மருமகனுக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நான் சொல்லுவேன், நான்காவது, துரத்தப்பட்ட போது, இல்லைன்னா துரத்தி விடப்பட்ட துரத்தி கொண்டு வரும்போது கூட கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார். மாமனாரும் அவனுடைய மகன்களும் துரத்தி கொண்டு வருகிறார்கள், அப்பொழுதும் கர்த்தர் யாக்கோபுக்கு எப்படி இருந்தார்னா துணையாயிருந்தார். பாருங்க எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். அதை தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து சொல்றான் பாருங்க. வாசிங்க 42:31-42. என் தேவன் மட்டும் என் கூட இல்லனா 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவனின் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியே உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. துரத்தி கொண்டு வரும்போதும் துணை. நான்காவது சொல்லுங்க, துரத்தி கொண்டு வரும்போதும் துணை. உங்களை யாரெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது, உங்க கூட யாக்கோபின் தேவன் துணையாய் இருப்பார் என்றால் யார் யார் துரத்தி கொண்டு வருகிறார்கள் அவங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுங்க. உனக்கு என்ன செய்யறன்னு பார்க்கிறவன் சொல்றவனுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு யார் துணை செய்கிறானா? யாக்கோபின் தேவன் துணையாயிருக்கிறார். யாக்கோபை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க.
யாக்கோபு மேல எவ்வளவு அன்பு செலுத்துகிறார். அந்த யாக்கோபு வேற யாரும் இல்ல, யாக்கோபே இஸ்ரவேலின் உங்களை என்னை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் துணையாயிருக்கிறார். துரத்த நினைக்கிறாங்களா? அவன் சொல்றான் பாருங்க, 10 முறை சம்பளத்தை மாத்தினார். ஒருவேளை ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லனா என்ன நீர் எப்படி அனுப்பியிருப்பீர்னா வெறும் கையா அனுப்பியிருப்பீரா. இன்றைக்கு உலகத்துல உங்ககிட்ட இருந்து வேலையெல்லாம் உறிஞ்சிப்பாங்க, ஆனா உங்களை அனுப்பும் போது எப்படி அனுப்புவாங்கன்னா வெறுமையா அனுப்புவாங்க. கடந்த நாட்கள்ல கமிஷனர் ஆபீஸ்ல திருப்பூர்ல ஒருவன் ஒரு பெட்ரோல் ஊத்தி தன்னை கொளுத்திக் கொள்வதற்காக கமிஷனர் ஆபீஸ்ல அப்படி நிற்கும் போது எல்லாரும் போய் ஓடி தடுத்து நிறுத்திட்டாங்க. அவன் ஒரு வட இந்திய நபர். அவர் ஏன் அப்படி செய்தார்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு பார்த்தா அவன் பேசவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறான். அப்ப அவன் சொல்றான், 6 மாசமா நான் ராப்பகலா உழைச்சிருக்கிறேன், 18 மணி நேரம் 19 நேரம் தூக்கம் இல்லாம அவ்வளோ தூரம் என் சரீரத்தை ஒடுக்கி வேலை செஞ்சேன். 6 மாசம் கழிச்சு நான் சம்பளம் கேட்கிறேன், ஊருக்கு போகும்போது தரேன்னு சொன்னாங்க, இப்ப போய் சம்பளம் கேட்டா என்னை அடிச்சு வெளியில தருத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். அவன் முகத்தை பார்த்தா நமக்கெல்லாம் பரிதாபமாயிரும், அவ்வளவு கதறான். உடனே அந்த போலீஸ்ல இருக்கிறவர்கள் அந்த முதலாளி கிட்ட பேசி இது எப்படி இது பெரிய செய்தியா மாறணும்னு அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கி அவர்களிடத்திலே கொடுத்து அவனை அனுப்பி வைத்தார்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டது பாருங்க. ஒருத்தர் 6 மாசம் வேலை செய்வானா, தான் ஜீவனையே விட்டு வேலை செய்வானா, அவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நேரத்துல ஒன்னில்லன்னு வெறும் கையை அனுப்பானா. இந்த ஜீவன் உள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் ஒருவரும் நம்மை வெறும் கையாய் அனுப்ப முடியாது. கர்த்தர் நமக்கு துணை செய்வார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்வார். யாராவது உங்களை வெறுமையா அனுப்பணும்னு இப்ப யோசிச்சுட்டு இருந்தா கூட நான் சொல்றேன், நீங்க வெறுமையாய் போவதில்லை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் போக கர்த்தர் கிருபை செய்வார். 4வது, துரத்தி கொண்டு வரும்போதும் கர்த்தர் யாக்கோபுக்கு துணை செய்தார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். தாயின் கருவில் துணையாயிருந்தார், தனிமையில இருக்கும்போது துணையாயிருந்தார், திருமண வாழ்க்கையில வரும்போதும் அவனுக்கு துணையாயிருந்தார். 4வது, துரத்தி கொண்டு வரும்போதும் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார். இப்ப வாசிங்க இந்த சம்பவத்தை நான் சொல்றேன், தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொன்னபடியே மாமனார் சொல்லிட்டார், எப்பா நீ உன் பார்க்க போ, நான் என் பாட்டுக்கு என் வழியே போறேன், இந்த கோட்டை நீயும் தாண்டக்கூடாது, அந்த கோட்டை நானும் தாண்ட மாட்டேன், நீ இப்படி போ நான் அப்படி போன்னு போயாச்சு. இப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம் திருப்பி இப்படி கையை வச்சுட்டு கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு காரியம் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? அன்னைக்கு ஒரு நாள் அண்ணன் சவால் விட்டான், மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்த நீ என்ன ஆயிருவ, பீஸ் பீஸ், அதுக்கப்புறம் உன்னை என்ன செய்ய முடியாது. அது இப்பதான் நினைவுக்கு வருது. 20 வருஷம் மாமனார் வீட்டுல இருக்கும்போது நினைவு வரல, 20 வருஷம் அங்க இருக்கும்போது தேவனோடு தனி ஜபம் கிடையாது. இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஐயோ அன்னைக்கு அண்ணன் சொன்னானே, நம்ம இப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு பேரை கூட்டிட்டு போனா ஒவ்வொருத்தரையும் சந்து சந்தா வெட்டி போட்டுருவானே, ஏற்கனவே அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம வேற திருடிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிறீரே. கர்த்தாவே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அவனுக்கு நான் இப்பதான் 5வது, திரும்பி வரும்போதும் துணை செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, திரும்பி வரும்போதும் கர்த்தர் என்ன செய்வார்? ஏன்னா நீ திரும்பி போன்னு சொன்னவர் யாரு? தேவன் சொன்னாருங்க. உங்களை தேவன் அனுப்பி இருப்பார்னா எப்படி உங்களுக்கு துணை செய்யாம இருப்பார்? திரும்பி போன்னு சொன்னவர் ஆண்டவர். இப்ப ஆனா சொல்லி ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்ன திரும்பி போன்னு சொன்னது நீங்க தானே ஆண்டவரே, ஆனா ஏசாவுக்கு எங்க அண்ணனுக்கு பயப்படுற ஆண்டவரே, அவன் ரொம்ப கொடூரக்காரன், அவன் காட்டிலே வாழ்ந்தவன், என் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போட்டுருவான் போல இருக்கு அப்படின்னு பயப்படும் போது அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் தனித்தனியா உட்கார வச்சுட்டான். ஏசா சொல்லி எழுப்புறான், 400 நபரோடு நான் என் தம்பியை சந்திப்பேன்னு சொல்லி அனுப்புங்க ஆள் சொல்லி விட்டுட்டான். நாளைக்கு காலையில ஏசா 400 பேரோடு வரா. பல வருஷம் 20 வருஷம் கழிச்சு தம்பியை சந்திக்கிறதுக்கு தம்பிக்கு பயம் தாங்க முடியல, எல்லாரையும் தனியா வச்சுட்டு அன்றைக்கு பைபிள் சொல்லுது அவன் போய் பிந்தி தனித்திருந்தான். சொல்லுங்க, பிந்தி என்ன செய்தான்? தனித்திருந்தான். அந்த திரும்பி வரும்போது துணை செய்கிற கர்த்தர்னு சொல்கிற குறிப்புக்குள்ள அவன் போய் தனித்திருந்தான் என்றால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஜெபிக்கும் போது சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேனா உங்களை போக விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இரவிலே ஆண்டவரோடு போராடி 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 ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பயங்கள் மாறி ஆண்டவர் நம்மை திரும்பி போக செய்கிற இடத்துல கர்த்தர் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு தனித்திருக்கிற அனுபவம் தேவை. ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். அன்றைக்கு ராத்திரியே ஒரு தூதன் வந்துட்டான், ஒரு புருஷன் வந்துட்டான். 2 பேரும் ரெசல் பண்றாங்க, ஜெபத்துல ரெசல் பண்றாங்க. இவன் சொல்றான், இல்ல என்ன ஆசீர்வதிக்கணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்பந்தான் ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்டார். இப்ப என்ன சொன்னான் பேர? உன் பேர் என்னப்பான்னு ஆண்டவர் கேட்கும்போது என்ன சொன்னான்? யாக்கோபான். அதே அவங்க அப்பா கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். என்ன சொன்னான் பேர? ஏசாயன். அப்பா கிட்ட ஒரு பேரு, ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய தகப்பன் கிட்ட தான் உண்மைய சொன்னா யாக்கோப் என்று சொன்னால் எத்தன் ஏமாற்றுக்காரன் அர்த்தம். நான் ஒரு ஏமாற்றுக்காரன் தான் ஆண்டவரே, ஒரு யாக்கோபா உங்க முன்னாடி வந்திருக்கேன்னு சொன்னான். அன்றைக்கு இரவு ஃபுல்லா ஜெபம் பண்ணாங்க. அந்த சத்தியம் என்ன கற்று தருதுனா, ஒரு மனிதன் ஆண்டவரோடு போராடி ஜெபிப்பான் என்றால் திரும்பி வர செய்கிற கர்த்தர் எப்பொழுதுமே அவனுக்கு துணையாய் இருப்பார். போராடி ஜெபிக்கிற ஜெபம் வேதத்திலே ஒருத்தன் இப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்திருக்கான் பாருங்க. ஒரு நாள் ஃப்ராடு தான், ஒரு நாள் ஜெகதால ஜித்தம் தான், எல்லா தவறையும் செய்தவன் தான், கிடையாதுன்னு சொல்லல. ஆனா கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அவனுக்கு துணை செய்வேன் இருக்கிறது. இவ்வளோ தூரம் வந்து நாளைக்கு விடிஞ்சா அண்ணனை சந்திக்கணும், 20 வருஷ பகையை சந்திக்க போறோம். ஆனா நைட் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், இனிமேல் நீ யாக்கோப் என்று அழைக்கப்படாமல் சொல்லுங்க, நீ எப்படி அழைக்கப்படுவாய்? இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது. யார் நீனு? இஸ்ரவேல். நீ மனிதனோடும் தேவனோடு என்ன செஞ்சிட்டனா போராடி ஜெயம் பெற்றுட்ட. இன்றைக்கு நீங்க போராடி ஜெபிக்கிறவர்கள் இருப்பீங்கன்னா நீங்க நிச்சயமா ஜெயம் பெற்றுக் கொள்வீங்க. திரும்பி வரும்போது இந்த கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். இப்ப இந்த முதல் பகுதியை நம்ம தியானித்திருக்கிறோம். முதல் பகுதி என்ன? யாக்கோபை ஆண்டவர் என்னவா மாற்றி இருக்கிறார்? இஸ்ரவேலா மாற்றி இருக்கிறார். 2வது பகுதி இஸ்ரவேலிலிருந்து கடைசி அவன் மரிக்கும் வரைக்கும் அடுத்த 2வது பகுதி அடுத்த வாரத்திலே தியானிக்க இருக்கிறோம். ஆனா இந்த முதல் பகுதியில அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, திரும்பி வரும்போது 5வது குறிப்பு, தேவன் அவனுக்கு துணை செய்தார், பேரையே மாத்திட்டார். அடுத்த நாள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. 20 வருஷ பகை, என் தம்பியை பார்த்தா நான் அவனை உயிரோடு விடமாட்டேன்னு சொன்னவன் அடுத்த நாள் காலையில் அவன் தம்பியை பார்க்கும்போது ஓடி வந்து கட்டி தழுவி புத்தம் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் உங்களை திரும்பி வர செய்வார் என்றால் எல்லா பகையும் மாற்ற ஆண்டவர் போதுமானவர். 2 கரங்களை தட்டி சொல்லுங்கள், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பகைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஒரு துணை செய்கிற பிள்ளையோடு ஆண்டவர் கூட இருக்கும்போது உங்களை ஒரு மனுஷனால் அழிக்கவே முடியாது. எந்த மனுஷனும் உங்களை அழிக்க முடியாது. சொந்தத்துல இன்னைக்கு சவால் விட்டுருக்காங்களா? தேவனை துணையா கூப்பிடுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு அதிகமா தனித்திருங்க. காரியங்கள் எல்லாம் மாறி மாறி நடக்கும். நீங்க இங்க இரவுல இவன் ஆண்டவரோடு இருந்தா காலையில அவன் இருதயம் எப்படி மாற்றப்பட்டுருச்சு பாருங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? நைட்டெல்லாம் எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் அப்படி ஒரு ஜெப வாஞ்சையில் இருக்கிறீங்க? யாக்கோபு கற்றுக் கொடுக்கிறான், போராடி ஜெபிக்கிற தேவன் எப்பொழுதுமே அவர்களுக்கு துணை செய்து காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தரால மாற்ற முடியும், மனுஷனுடைய எண்ணங்களை கர்த்தரால மாற்ற முடியும். இன்னைக்கு நீ ஜெபிப்பனா காலையில விடியும் போது கர்த்தர் காரியங்களை மாறுதலா முடிச்சிடுவார். யாக்கோபா இருந்தவன கர்த்தர் இஸ்ரவேலா மாற்றிட்டார். சொல்லுங்க, எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். தியானத்தின் தலைப்பு யாக்கோபின் தேவன் துணை செய்கிறார். டக்குன்னு சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் துணை. அவ்வளவுதான், போதும், ஷார்ட்டா சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் துணை. எப்படியெல்லாம் துணை செய்தார்? முதலாவது, தாயின் கருவில் இருக்கும்போது துணை செய்தார். 2வது, தனிமையில் இருக்கும்போது துணை செய்தார். 3வது, திருமண வாழ்க்கையில் துணை செய்தார். 4வது, துரத்தப்பட்ட போது துணை செய்தார். 5வது, திரும்பி வரும்போதும் துணை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.